Hi friends, யாரும் எதிர்பார்க்காத பட்ஜெட்டில் நாய்ஸ் பிராண்ட்லேருந்து நாய்ஸ் பட்ஸ் N1 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு TWS வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நாய்ஸ் பட்ஸ் N1 இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த TWS 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா வெறும் 899க்கு அமேசானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், புக் மை ஷோவில் ஒரு வவுச்சர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நாய்ஸோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல், 1 year வாரண்டி கார்டு பாக்ஸுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டியான சார்ஜிங் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டைலிஷ் குரோம் ஃபினிஷில் இருக்குது. இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 2000 ரூபாய் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணுற இயர்பட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த டிசைன் பண்ணது வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவான இயர்பட்ஸாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால காதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய பிராண்டோட இயர்பட்ஸில் டச்சு யூஸ் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் டச்சு யூஸ் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டச்சு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 2 செகண்டுக்கு லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ENC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. கால் குவாலிட்டி எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார்ஜிங் கேஸில் Type-C சார்ஜிங் போர்ட் இருக்கனால ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 40 மணிக்கூர் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. இந்த சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி இயர்பட்ஸை 5 வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 மீட்டர்ல இருந்து 15 மீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கிடைக்குது. அதே போல் இந்த இயர்பட்ஸில் 11 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அதே போல் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டு இருக்குது. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் அப்புறம் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப குவாலிட்டியான ஒரு இயர்பட்ஸ் நாய்ஸ் பிராண்டில் இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி இந்த இயர்பட்ஸ் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.